இப்போ நம்ம ராஷ்டிரபாஷா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய 6th रोमन लेटर தான் பார்க்க போறோம். So किन्हीं पांच का वाक्यों में प्रयोग कीजिए. किन्हीं ஓகே 5 का அஞ்சோடைய வாக்கியம் மே சென்டென்ஸ்ல பிரயோக் கீஜியே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. 10 கொடுத்துருக்காங்க, 5 வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். இது ஒன்றுக்கு 2 மார்க், எங்கேயுமே மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ப்ளஸ் நமக்கு சாய்ஸஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு 7 லெசன் பார்த்துக்கலாம். ஸோ 1க்கு 2 மார்க்ன்றது டோட்டலாக 10 மார்க். இது ஃபஸ்ட்டு லெசனோட வாக்கியம் அதாவது சென்டென்ஸ் ஃப்ரேமேஷன் வந்து பேஜ் நம்பர் 41ல் இருக்குது, பார்க்கலாம். லெசன் 1 பேஜ் நம்பர் 42ல் இருக்குது பாருங்க. முகத்தமா. முகத்தமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வழக்குன்னு அர்த்தம். अदालत में मुकदमा चल रहा है. अदालत में कोर्टல முகத்தமா வழக்கு चल रहा है போயிட்டு இருக்கு. கடி சஜா அப்படின்னா கடுமையான தண்டனை. கடி கடுமையான, சஜா தண்டனை. चोरी करने वालों को कड़ी सजा देने चाहिए. चोरी करने वालों திருடு பண்றவங்கள, திருடுறவங்கள, चोरी करने वालों को திருடுறவங்கள கடி சஜா தேனே சாகியே கடுமையான தண்டனம், தேனே சாகியே கொடுக்கணும். திருடுறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். திகாயி தேனா. திகாயி தேனா அப்படின்னா தோன்றுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். துனியா மே சப் லோக், துனியா மே சப் லோக் சபை திகாயி தேத்தி ஹே. துனியா மே உலகத்துல, சப் லோக் எல்லா மக்களுமே. ஸோ சபை அப்படின்னா நாகரிகமாக, திகாயி தேத்தே ஹே தெரியுறாங்க. சபை அப்படின்னா நாகரிகமா, திகாயி தேத்தே ஹே தெரியுறாங்க. ஸோ துனியாமே உலகத்துல, சப்லோக் எல்லா மக்களும், சபை திகாயி தேத்தே ஹே நாகரிகமாக தோன்றுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சவுங்க்னா அப்படின்னா திடுக்கிட்டு போறது. ஓகே, திடுக்கிட்டு போறது. போலீஸ்கோ தேக்கர், போலீஸ்கோ தேக்கர் தம்டி சோன் கயா. போலீஸ்கோ தேக்கர் போலீஸை பார்த்துட்டு, தம்டி சோன் கயா தம்டிக்கு வந்து பயம் வந்துருச்சு, திடுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வந்து குற்றவாளி, தம்டி அப்படின்னா குற்றவாளி. ஓகே, யாச்சனா கருணா மன்றாடுறது, கெஞ்சி மன்றாடுறது. யாச்சனா கருணா மன்றாடுறது. ஹம் பகவான் சே நம்ம பகவான் சே கடவுள்கிட்டேருந்து தன் கேலியே பணத்துக்காக யாச்சனா கர்த்தே ஹே மன்றாடுகிறோம். ஹம் நம்ம பகவான் சே கடவுள்கிட்டேந்து தன் கேலியே பணத்துக்காக யாச்சனா கர்த்தே ஹே மன்றாடுகிறோம். லெசன் 2 பேஜ் நம்பர் 46ல இருக்கு. மேக் சென்டென்ஸ். குலாம். குலாம் அப்படின்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். ஹம் கிசிக்கே குலாம் நஹி ஹே. ஹம் நம்ம கிசிக்கே யாருக்கும், குலாம் நஹி ஹே அடிமை இல்லை, குலாம் நஹி ஹே அடிமை இல்லை. மம்தா அப்படின்னா தாய் அன்பு. மாதா கி மம்தா அம்மாவுடைய தாய் அன்பு, அம்மாவுடைய தாய் அன்பு. அதுல்னி ஹே, அதுல்னி ஹே, அதுல்னி ஹே அப்படின்னா ஒப்பற்றது, அதாவது கம்பேர் பண்ண முடியாது, இன்கம்பேரபிள் அப்படின்னு சொல்றாங்க. மம்தா அப்படின்னா தாய் அன்பு. மாதா கி மம்தா அம்மாவுடைய அன்புன்றது அதுல்னி ஹே ஒப்பற்றது. நெக்ஸ்ட் வருதான். வருதான் அப்படின்னா வரம். வர்றன்னு வந்துட்டாலே வரம் தான். கலா கௌசல் ஈஸ்வர் கா வருதான் ஹே. கலா கௌஷல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கலைத்திறன். கலானா கலை, கௌஷல்னா திறன். கலைத்திறன் ஈஸ்வர் கா கடவுளுடைய வருதான் ஹே வரம். ஸோ கலா கௌஷல்ன்றது கடவுளுடைய வரம். நெக்ஸ்ட் பராஜித். பராஜித் அப்படின்னா தோற்கடிக்கப்படுறது. ஓகே, அஹிம்சா கே சாம்னே, அஹிம்சைக்கு முன்னாடி, சாம்னே அப்படின்னா முன்னாடி, அஹிம்சைக்கு முன்னாடி, ஹிம்சா அதாவது வயலன்ஸ்க்கு நான் வயலன்ஸ்க்கு முன்னாடி வயலன்ஸ்ன்றது. அஹிம்சா அப்படின்னா நான் வயலன்ஸ், ஹிம்சா அப்படின்னா வயலன்ஸ். பராஜித் ஹோத்தே ஆத்தே ஹே தோற்கடிக்கப்படுது. பராஜித் ஹோத்தே தோற்கடிக்கப்பட்டே, ஆயி ஹே வந்துட்டு இருக்கு. அஹிம்சைக்கு முன்னாடி அதாவது நான் வயலன்ஸ்க்கு முன்னாடி வயலன்ஸ்ன்றது தோற்கடிக்கப்பட்டே வந்துட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆகர்ஷக். ஆகர்ஷக் அப்படின்னா கவர்ச்சிகரமா, அட்ராக்டிவான அப்படின்னு சொல்லி அர்த்தம். மோர் கே பன்க், மோர் கே பன்க் அதாவது மோர் அப்படின்னா மயில், பன்க் அப்படின்னா இறகுகள். மயிலுடைய இறகு பகுத் ஆகர்ஷக் ஹோத்தி ஹே ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கு, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே,
லெசன் 3 பேஜ் நம்பர் 49. லடுனா லடுனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா போராடுறது, போராட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். गांधी जी ने अपने देशवासियों की आज़ादी के लिए अहिंसा के पथ अहिंसा के पथ पर लड़ने का निर्णय किया. அதாவது காந்திஜி अपने देशवासियों के அதாவது அவருடைய நாட்டு மக்களுக்காக ஆஜாத் கேலியே ஃப்ரீடம்காக நாட்டு மக்களுடைய ஃப்ரீடம்காக அகிம்சா கே பாத் பர் அகிம்சையுடைய வழியில லடுனேகா போராடுறதுக்கு நிர்ணயம் பண்ணாரு. ஸோ காந்திஜி अपने देशवासियों की அவருடைய நாட்டு மக்களுக்காக ஆஜாத் கேலியே ஃப்ரீடம்காக அஹிம்சா கி பாத் பர் அகிம்சை வழியில லடுனேகா போராட நிர்ணயிக்கியா முடிவு செஞ்சாரு. இன்கார் கருணா மறுக்கிறது, அவாய்ட் பண்றது. இன்கார் கருணா गांधी ने तीसरी श्रेणी वाले डिब्बी में அதாவது தேர்ட் கிளாஸ் திஸ்ரீ ஸ்ரீனிவாலி அப்படின்னா தேர்ட் கிளாஸ் டிப்பி மேல பொட்டியில ஷஃபர் கரனே பயணம் பண்ண இன்கார் கியா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. காந்திஜி தீஸ்ரீ ஸ்ரீனிவாலே தேர்ட் கிளாஸ்ல டிப்பி மே பொட்டியில சஃபர் கரனே பயணம் பண்ண இன்கார் கியா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஃபைஸ்லா அப்படின்னா முடிவு பண்றதுன்னு அர்த்தம். अशोक ने कलिंगा युद्ध के बाद कलिंग युद्धத்துக்கு பிறகு அஹிம்சாக்கு பாலன் கர்னேக்கோ அஹிம்சா வழியில அஹிம்சையை பின்பற்ற பாலன் கருணே அப்படின்னா பின்பற்ற அஹிம்சையை பின்பற்ற ஃபைஸ்லா கியா முடிவு செய்தாரு. அசோக் நெக்ஸ்ட் கலிங்க யுத்தக்கே பாத் கலிங்க யுத்தத்துக்கு பிறகு அஹிம்சைய பாலன் கர்னேகா ஃபாலோ பண்றதுக்கு பைஸ்லா கியா முடிவு செஞ்சாரு. சாப்புனா கருணா சந்திக்கிறது. ஓகே, ஹர் மனுஷியக்கோ ஒவ்வொரு மனுஷனும் ஜீவன் மே லைஃப்ல சுக் துக்கா துக்கத்தையும் ஹாப்பினஸையும் சுக்னா சாரும் சுக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹாப்பியாக இருக்குது, தூக் அப்படின்னா சேடாக இருக்குது. ஸோ துக்கத்தையும் இன்பத்தையும் சாம்னா கர்ணா படுத்தாகே சாம்னா அப்படின்னா சந்திக்க, கர்ணா படுத்தாகேன்னா சந்திக்க நேரிடும். ஹம் மனுஷேக்கோ எல்லா மனுஷனும் ஜீவன் மே லைஃப்பில் சூக் தூக்குக்கா நல்லது அது என்னது இன்பத்தையும் துன்பத்தையும் சாம்னா கருணா சந்திக்க படுத்தாகே நேரிடும். நெக்ஸ்ட் சாபித் அப்படின்னா நிரூபித்தார். गांधी ने साबित किया காந்திஜி ப்ரூவ் பண்ணாரு. என்னத்தை ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா சத்யஹி ஈஸ்வர் ஹே சத்தியம் தான் கடவுள், அதாவது உண்மைதான் கடவுள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு. உண்மையே கடவுள், சத்யஹி ஈஸ்வர் ஹே உண்மையே கடவுள்னு காந்திஜினே சாபித் கியா காந்திஜி ப்ரூவ் பண்ணாரு. லெசன் 4 பேஜ் நம்பர் 54ல இருக்கு. சத்தியாகிரகம் அது ஒரு போராட்டம். ஓகேவா. नेक्स्ट कामराजर ने सत्याग्रह आंदोलन में भाग लिया. காமராஜர் சத்தியாகிரக ஆந்தோலன் அப்படின்னா போராட்டம், சத்தியாகிரக போராட்டத்துல பாக்லியா பங்கேற்றுக்கிட்டாரு. ஜீத் அப்படின்னா வெற்றி. சுனாவ் மே காமராஜ் கி ஜீத் ஹுயி அதாவது சுனாவ் அப்படின்னா தேர்தல்ல காமராஜர் கி ஜீத் ஹுயி தேர்தல்ல காமராஜர் வெற்றி பெற்றாரு. மனோனித் ஹோனா பரிந்துரைக்கப்பட வேண்டும். ஓகே, பரிந்துரைக்கப்பட வேண்டும். மனோனித் ஹோனா அப்படின்னா பரிந்துரைக்கப்பட வேண்டும், ரெக்கமெண்ட் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சன் 1935 மே வருஷம் 1935ல कांग्रेस की सचिव पद के लिए कांग्रेस की सचिव पद के लिए पद அப்படின்னா அந்த பொசிஷன். ஓகே, காங்கிரஸ்னா அது ஒரு பார்ட்டி. சச்சிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காங்கிரஸோடைய அந்த செயலாளர் பதவி. சச்சிவ் பதுகேலிய அதாவது செயலாளர் பதவிக்காக காமராஜர் மனோனித் ஹுவா பரிந்துரைக்கப்பட்டாரு. ஸோ காங்கிரஸ்க்கு சச்சிவ் பதுகேலிய காங்கிரஸுடைய செயலாளர் பதவிக்காக பதுனா பதவி காமராஜர் மனோனித் ஹுவா காமராஜர் பரிந்துரைக்கப்பட்டாரு. நெக்ஸ்ட் ஓகே
ஆவிஷ்மர்ணிய ஆவிஷ்மர்ணிய அப்படின்னா மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி காந்திஜிக்கே ஜீவன் மே காந்திஜியோடைய லைஃப்ல ஹரிச்சந்திர ஹரிச்சந்திர நாடகம்ன்றது ஏக் ஒரு ஆவிஷம் ஆவிஷம் ரணீத் ஆவிஷம் ரணி கட்னா ஹே ஒரு வந்து மறக்க முடியாத நிகழ்வு. ஓகே, ஆவிஷம் ரினி கட்னா ஹே ஒரு மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, லெசன் 5 பேஜ் நம்பர் 58ல இருக்கு. ஷவுசன் ஷவுசன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுவாசம். ஓகே, அதுதான் வந்து ஷவுசன் சொல்றாங்க. ஓகே, कोरोना से हमारा श्वसन तंत्र बाधित होता है. கொரோனாலேருந்து ஹமாரா சுவாசன் நம்மளுடைய சுவாசம் தந்திர அதோடைய கெப்பாசிட்டி அதாவது மண்டலம் சொல்றாங்க. தந்திரனா மண்டலம். பாதித் ஹோதா ஹே பாதிக்கப்பட்டிருக்கு. கொரோனால ஹமாரா ஸ்வசன் தந்திர நம்மளுடைய நாசி மண்டலம் அதாவது சுவாச மண்டலம் பாதித் ஹோதா ஹே பாதிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பிரான்லி அப்படின்னா அர்த்தம்னா அமைப்புன்னு அர்த்தம். ஸ்வசன் பிராணலி மே நாக் ஸ்வாஸ் நாளிகா அவுர் ஃபேஃபடே ஹே அதாவது வந்து சுவாச அமைப்புல என்னென்ன இருக்கு அப்படின்னா நாக் மூக்கு இருக்கு. நெக்ஸ்ட் சுவாச நாளிகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மூச்சுக்குழல் இருக்கு. நெக்ஸ்ட் அவுர் அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஃபடே ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபேஃபடே ஹே அப்படின்னா நுரையீரல் இருக்கு. ஸோ சுவாச மண்டலத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அந்த மூக்கு இருக்குது, மூச்சுக்குழல் இருக்கு, நுரையீரல் இருக்கு, சுவாச அமைப்புல இதெல்லாம் இருக்குன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் சங்கிராமக் அதாவது தொற்று தன்மை இருக்கக்கூடியது, அஃபெக்ட் ஆகக்கூடியது, இன்ஃபெக்ட் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லிருக்காங்க. கொரோனா ஏக் சங்கிராமக் ரோக் ஹே கொரோனா ஒரு தொற்று நோய். மகாமாரினா சர்வதேச பரவுது, வேர்ல்டு வைடா பரவக்கூடியது. ஸோ கொரோனா ஏக் மகாமாரி ரோக் ஹே கொரோனா சர்வதேச அளவுல வந்து பரவக்கூடிய ஒரு நோய், அதாவது எல்லா இடத்துலயும் பரவக்கூடிய ஒரு நோய். நெக்ஸ்ட் பிரதிரோதக் க்ஷம்தா பிரதிரோதக் க்ஷம்தா அப்படின்னா எதிர்ப்பு திறன். ஓகே, ஹமே अपने शरीर की प्रतिरोधक क्षमता की बढ़ा लेना चाहिए. हमें நாம अपने शरीर की நம்மளுடைய உடம்புலோட பிரதிரோதக் க்ஷம்தாக்கு அதாவது நம்மளோட எதிர்ப்பு திறனை படா லேனா சாகியே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். படா லேனா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் யோகுதான் அப்படின்னா பங்களிப்பு, பார்ட்டிசிபேட் பண்றது. இஸ் காம் கேலியே இந்த வேலைக்காக ஆப்கா யோகுதான் உங்களுடைய பங்கேற்பு மகத்துவபூரன் ஹே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இஸ் காம் கேலியே இந்த வேலைக்காக ஆப்கா யோக்தான் அப்படின்னா உங்களுடைய பங்கேற்பு மகத்துவபூரன் ஹே இம்பார்ட்டன்ட். லெசன் 6 பேஜ் நம்பர் 62. प्यास बुझाना. रामकृष्ण परमहंसर ने விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹன்சர் என்ன பண்ணாருன்னு விவேகானந்தருக்கு ஆத்தியாத்மிக் புஜாயி அப்படின்னா என்ன அர்த்தம்? பியாஸ் அப்படின்னா தாகம், புஜாயி அப்படின்னா தீர்த்தாரு, ஆத்தியாத்மிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆன்மீக. ஸோ ஆன்மீக தியாகத்தை தீர்த்தாரு. யார் தீர்த்தாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சா விவேகானந்தருக்கு ஆத்தியாத்மிக்னா ஆன்மீக, பியாஸ் புஜாயி அதாவது தியாகத்தை தீர்த்தாரு. நெக்ஸ்ட் பிரபாவித் ஹோனா அப்படின்னா பாதிக்கப்படுறது. காந்திஜி சே பிரபாவித் ஹோக்கர் வல்லம்பாயி பட்டேல் உன்கே அனுஜ் பனே. காந்திஜியால பிரபாவித் ஹோக்கர் பாதிக்கப்பட்டு வல்லம்பாயி பட்டேல் உன்கே அனுஜ் பனே அவருடைய இளைய சகோதரர் ஆயிட்டாரு. உன்கே அவருடைய அனுஜ் அப்படின்னா யங் பிரதர், பனேனா ஆகிட்டார். நெக்ஸ்ட் அஸ்தித்வ அப்படின்னா இருப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே, கல்பனா கேபினா கல்பனா கற்பனை, பினானா இல்லாம, கல்பனா கேபினா கற்பனை இல்லாம, கவிதைக்கு கொயி எந்த நெக்ஸ்ட் என்ன அஸ்தித்வ நஹி
அதாவது எந்த இருப்பும் இல்ல. அதாவது கற்பனையே இல்லாம கவிதைக்கு எந்த வேலையுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லல்கார்னா அப்படின்னா சவால் விடுறது. லல்கார்னா அப்படின்னா சவால் விடுறது. ஓகே. பிரகிருதி கோ கொய் லல்கார் நஹி சக்தா. பிரகிருதி அப்படின்னா இயற்கைக்கு. கொய் யாரும். லல்கார் நஹி சக்தா சேலஞ்ச் பண்ண முடியாது. பிரம்மன் பிரம்மன் அப்படின்னா அது ஒரு வகையான உல்லாச பயணம் சொல்லுவாங்க இல்லையா அது. विभिन्न देशों का டிஃப்ரெண்ட் கம்பெனி சாரி கண்ட்ரி. விபின் தேஷோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெளிநாட்டு கண்ட்ரிஸ். ஓகே. பிரம்மன் கர்னேசே அதாவது டிராவல் பண்ணுறதுக்கு ஹமாரா கியான் படுதா ஹே நம்மளுடைய மனசு வந்து நம்மளுடைய அறிவு வந்து அதிகரிக்குது. அதாவது வந்து வேற்று கண்ட்ரிக்கு நம்ம பிரயாணம் பண்ணும்போது நம்மளுடைய அறிவு அதிகரிக்குதுன்றாங்க விபின் தேஷோன்கோ. ஸோ மற்ற கண்ட்ரீஸ்க்கு பிரம்மன் கர்னேசே டிராவல் பண்ணுறதால ஹமாரா ஞான் நம்மளுடைய ஞானம் படுத்தாக இன்க்ரீஸ் ஆகுது. லெசன் 7 பேஜ் நம்பர் 66. பூல்வானா பூல்வானா அழைக்கிறது. ஓகே கூப்பிடுறது. சோனேக்கே முக்குட் பனானே கேலியே. சோனேக்கா அப்படின்னா கோல்டு. முக்குட் பனானே கேலி அப்படின்னா அந்த கோல்டு கிரீடம். முக்குட் அப்படின்னா கிரீடம். சோனேக்கா முக்குட் கோல்டு கிரீடம். பனானே கேலியே பண்ணுறதுக்காக. அனேக்லோ நிறைய மக்கள். புல்வாயே கையே அழைக்கப்பட்டார்கள். சோனேக்கா முக்குட் கோல்டு கிரவுன் பனானே கேலியே பண்ணுறதுக்காக அனேக்லோக் நிறைய மக்கள் பூல்வாயிகை அழைக்கப்பட்டார்கள். நெக்ஸ்ட் திபாக்மே தும்னே லகா அப்படின்னா நடந்தது மனசுல ஆழ பறிஞ்சிருது. ஓகே. அதாவது வந்து மனதில் வந்து அலைய ஆரம்பிக்கிறது. மனசுக்குள்ள ஊஞ்சல் ஆடுறது அந்த மாதிரி. ஓகே. முக்கூட் அப்படின்னா கிரீடம். ஓகே. கிரீடத்தோட ஸ்வச்சதா கே பாரேமே அதாவது அதோட பியூரிட்டியை செக் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸ்வச்சதா அப்படின்னா நடத்தும்னா பியூரிட்டி. பாரேமே பத்தி. உன்கே பிரஷன் ராஜா கி திமாக் மே தம்னி லகே. அதாவது உன்கே பிரஷன் அதை பற்றின கொஷின் ராஜேக்கே திமாக் மே அவருடைய மைண்டில் தம்னே லகே வந்துட்டே இருந்தது. ஓகே. ஸோ அந்த கிரீடத்தை பற்றின தூய்மையை பற்றி நிறைய கொஷின்ஸு ராஜாவுடைய மைண்டில் வந்துட்டே இருந்தது. தரீக்கா அப்படின்னா முறைன்னு அர்த்தம். முஜே காம் கர்னேக்கா தரிக்கா மாலும் ஹே. முஜே எனக்கு காம் கர்னேக்கா வேலை செய்கிறதுக்கான தரிக்கா முறை மாலும் ஹே எனக்கு வேலை செய்கிறதுக்கான முறை என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு சமஸ்தா அப்படின்னா பிரச்சனை. யஹா கொய் சமஸ்தா நஹி ஹே. யஹா இங்கே கொய் எந்த சமஸ்தா நஹி ஹே எங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு சித்தாந்த் சித்தாந்த் அப்படின்னா கொள்கைன்னு அர்த்தம். ஓகே. ஆர்கிமிட்டிஸ்கா சித்தாந்த் ஆர்கிமிட்டிஸோட கொள்கைன்றது ஜகத் பிரசித் ஹே. ஜகத் பிரசித் ஹேனா உலக புகழ் பெற்றது. ஜகத்னா உலகம், பிரசித் ஹேனா புகழ் பெற்றது. உங்களால் ஃபஸ்ட்டு 7 லெசன் படிச்சுக்க முடிக்கலாம். ஃபஸ்ட்டு 6 லெசன் படிச்சுக்கோங்க அதுவே போதும் மேக் சென்டென்ஸ்க்கு.